தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்களில் அரசியல் வட்டாரங்கள்லையும் இப்போது ஹாட் டாபிக் விசிக தலைவர் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 வாரங்களில் அவர் எடுத்து வரும் முடிவுகளும் உதிர்க்கும் கருத்துக்களும் ரத்தங்களையும் உடன்பிறப்புகளையும் ஒரே நேரத்தில் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அண்ணன் என்ன சொல்ல வராரு, இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வியாகவே இருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பொற்கொடி அதிமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க. கூட்டணி தர்மத்தின்படி பார்த்தால் இது திமுக முகாமுக்கு சங்கடம் தான். ஆனா திருமாவளவனோ எதையும் யோசிக்காமல் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்தார். இத்தனைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக நிர்வாகிகளே கைதானார்கள் என்பது வேறு கதை. நிஜமான பாசமா ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடனான நட்பு ஒருபுறம் இருந்தாலும் ஒரு வேட்பாளராக அவரை வாழ்த்துவது திமுக கூட்டணியின் வெற்றியை பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எதிர்கட்சி விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளரை விசிக தலைவர் வாழ்த்துவது தொகுதிக்குள் இருக்கக்கூடிய தலித் வாக்குகளை சிதறடிக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கிறது அறிவாலயம். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் குறித்து திருமாவளவன் ஏற்கனவே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். எங்களுக்கு இன்னும் கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும் என மேடை தோறும் முழங்கியவர் கடைசியில் கிடைத்த தொகுதியில் யாரை நிறுத்தினார் தெரியுமா? ஒரு காங்கிரஸ் பின்னணி கொண்ட வேட்பாளரை. விசிக தொண்டர்கள் மத்தியில் இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த கட்சி வேட்பாளர்களை உருவாக்காமல் இறக்குமதி வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என கீழ்மட்ட நிர்வாகிகள் குமுறுகிறார்கள். ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது இது வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியலா என்ற சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அண்மையில் அவர் ஆட்சிய ஒரு உரைதான் மாஸ்டர் ஸ்ட்ரைக் அல்லது ஷெல்ஃப் கோல் என்று விவாதிக்கப்படுகிறது. நான் மட்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் போயிருக்க மாட்டார். இன்றைய அரசியல் சூழலே மாறியிருக்கும். இந்த ஒற்றை வரி திமுக தலைமையை ஒற்றி பார்க்க வைத்துள்ளது. ஒருவேளை அதிமுகவுக்கு தூது விடுகிறாரா அல்லது திமுகவை மிரட்டுகிறாரா? பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுவது யாருக்கான லாபம்? தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் திருமாவளவனின் இந்த யூட்டர்ன் அரசியல் அவரது தொண்டர்களுக்கே புரியாத புதிராகவே இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவை சிலாகிப்பது, அதிமுக வேட்பாளருக்கு வாழ்த்து சொல்வது, தனித்துவமான விசிக வேட்பாளரை நிறுத்தாமல் காங்கிரஸ் நபருக்கு வாய்ப்பு தருவது, இவை எல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் இந்த தேர்தலில் வெற்றியை விட வருங்கால அரசியல் சதுரங்கத்திற்கான காய்களை நகர்த்துகிறாரோ என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த குழப்பமான நகர்வுகள் வாக்காளர்கள் மத்தியில் எடுபடுமா அல்லது 2 படகில் பயணம் விபத்தில் முடியுமா என்ற கேள்வியும் மற்றொரு புறம் எழுந்து வருகிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் விருதாச்சலம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்ற பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிர்பாராத முறையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அதாவது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பரபரப்பும் பதட்டமான சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் திடீரென எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமாவளவன் தொடர்பான சர்ச்சை பின்னணியில் இருந்த இந்த சம்பவம் களத்தில் புதிய அரசியல் திருப்பத்தை உருவாக்கியுள்ளது. என்ன நடந்தது விருதாச்சலத்தில்? அதாவது கடலூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அன்னியார் பிரேமலதா என்று பெயரை அழைத்தபோது அவர் எழுந்து நின்று மரியாதை செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே சிரித்தபடி சோசியல் மீடியாவில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருந்தது. இதனால் அதிருப்தி அடைந்த விசிக தொண்டர்கள் பிரேமலதாவை விமர்சிக்க துவங்கினார்கள். இதையடுத்து இதற்கு செய்தியாளர்களிடம் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமும் தந்தார். நானும் திருமாவளவனும் மக்கள் நல கூட்டணி காலத்தில் இருந்தே குடும்ப நண்பர்களாக பழகி வருகிறோம். கேப்டன் விஜயகாந்த் தான் திருமாவளவனின் வெளிச்சம் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். திருமாவளவனே இந்த விவகாரம் குறித்து போனில் என்னிடம் பேசி வருத்தம் தெரிவித்தார். தேமுதிக மற்றும் விசிக இடையே இருக்கும் ஆழமான
நட்பை புரிந்து கொள்ளாமல் வீண் சர்ச்சைகளை உருவாக்கி உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை பெரிதாக்குகிறார்கள் என்றார். இதேபோல் திருமாவளவனும் அந்நியார் இயல்பாகத்தான் சிரித்தார் என்றும் ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளுமே இதனை திட்டமிட்டு பெரிதாக்குவதாகவும் தெரிவித்ததுடன் விரைவில் விருதாச்சலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரத்தில் தங்கள் நட்புறவு மீண்டும் வெளிப்படும் என கூறி இந்த விவகாரத்திற்கு என்கார்டு போட்டார். இப்படி பிரேமலதா மற்றும் திருமாவளவன் ஆகிய இரண்டு தலைவர்களும் முற்றுப்புள்ளி வைத்தும் கூட விசிக தொண்டர்களின் அதிருப்தியும் கோபமும் நீங்கவில்லை என்றே தெரிகிறது. நேற்று விருதாச்சலம் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற பிரேமலதாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நேரடியாகவே தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்டபங்குறிச்சி நகர், இலங்கையனூர், வலசை, பிஞ்சானூர், சேப்பாக்கம், ஐவதுகுடி உள்ளிட்ட கிராமங்களில் பிரேமலதா பிரச்சார வேனில் சென்றபோது எப்போதும் ஆக்ரோஷமாக பேசும் அவர் இன்று வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சோர்வுடனும் சுருக்கமாகவும் பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த பகுதியில் இருந்த விசிகாவினர் அம்பேத்கர் சிலைக்கு பிரேமலதா மாலை அணிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதனை ஏற்று அவர் மாலை அணிவித்த போது அங்கிருந்த சிலர் எங்கள் தலைவர் திருமாவளவனை நீங்கள் மதிக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற விசிக மண்டல செயலாளர் திராவிடமணி என்பவரிடம் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் உள்ளிட்டோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த இடமே போர்க்களமானது. உடனே முன்னாள் மாவட்ட செயலாளரான நீதிவள்ளல் உள்ளிட்டோர் திராவிட மணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை மோசமானதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் தலையிட்டு அனைவரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். தலைவர்கள் சமாதானம் பேசினாலும் களத்தில் விசிக தொண்டர்களின் வேகம் பிரேமலதாவிற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல்களும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற அதிகார போட்டி நடைபெறுவதால் கோவை தெற்கு தொகுதியில் போட்டி அனல் பறக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி பட்டியமைத்து வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கி ஏமாற்றுவதாக அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் பரபரப்பு புகார் ஒன்று அளித்தார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மீது அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமாரிடம் புகார் வழங்கினார். அதன் பிறகு அம்மன் அர்ஜுனன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது அப்போது அவர் என்ன சொன்னார்னா, கோவையில் அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவது போல தெரியவில்லை. கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் பட்டி அமைத்து மக்களை ஆடு மாடுகளை போன்று அடைத்து வைத்துள்ளார்கள். நாளை ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? கோவை தெற்கு தொகுதியில் மட்டுமல்லாமல் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலையும் பட்டி அமைக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் சராசரியாக ஒரு வார்டுக்கு 3 இடங்களில் பட்டி அமைத்துள்ளனர். நாங்கள் ஜனநாயகத்தை நம்புவார்கள், அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம். மக்களை சுதந்திரமாக விட வேண்டும். அமைத்த பட்டிகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பட்டியலையும் 300 பேரை அடைத்து வைத்து உணவு, சம்பளம் ஆகியவை வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காரு.